அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். இந்த செகண்ட் இப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற இமேஜையும் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஹேக் பண்ணிட்டேன். நம்ப முடியா? சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். இன்றைக்கி நம்மை சுற்றி ஒரு பேச்சு பொருளாக ஆயிருக்கிற இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் பற்றின வீடியோ தான் இது. இது உங்களுக்கோ எனக்கோ நடந்தால் ஆச்சரியம் இல்லைங்க. ஆனால் இந்தியாவில் என் உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நபர்களுடைய ஃபோன் ஹேக் அவங்களுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் உளவு பார்க்குறோம் அப்படின்னு நம்ப முடியுது. அதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சைபர் கிரைம் அல்லது ஒரு மலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்கும்னா, ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. இல்லை ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலியமாக உங்களுடைய மொபைல்குள்ளேயோ ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயோ உங்களுடைய டிவைஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் அதற்கு எதிர்மறையாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு லிங்கையுமே எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு இன்கமிங் கால் வரலாம். அது ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணல, இட் டசன்ட் மேட்டர். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொத்த மொபைலையும் உங்கள் சிஸ்டமும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆச்சரியமாக இருக்குல்ல? என்னோட கதை உரை அப்படின்னு கேட்காதீங்க, உண்மை. இதுக்கான ஒரு ஸ்பைஸ் சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ரொம்ப வருஷமாகவும் இயங்கிட்டு வருது. சரி, இப்போ அதை பற்றி பேசுகிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் பிரமுகர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், அந்த மாதிரி போன்ற ரொம்ப முக்கியமான புள்ளிகளுடைய மொபைல் எல்லாத்தையும் உளவு பார்த்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கு. சரி, இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி. அவங்க பொதுவாகவே ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்டை அவங்க இன்வென்ட் பண்ணுவாங்க. அதாவது கிரியேட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்பைவேரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, அது எப்படி இந்த மாதிரி ஸ்பைவேரை எப்படி அப்ரூவ் பண்ணி எப்படி மற்ற நாடுகள் எல்லாமே இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. இந்த கம்பெனி எதற்காக இந்த ஸ்பைவேரை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்பைவேர் மூலியமா ஒரு நாட்டை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இது கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள், பல தீவிரவாதிகள் அந்த மாதிரி நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை உளவு பார்த்து அவங்ககிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அது மூலியமா நிறைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு நாட்டை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான செயல்களுக்கு மட்டும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர், இந்த ஸ்பைவேர் ஒரு நாட்டுக்காக மட்டுமே இது விற்பனை செய்யப்படும். இது ஒரு தனி நபர்களுக்காக விற்பனை செய்யப்படாது. அதாவது நீங்களோ நானோ போய் இந்த சாஃப்ட்வேரை இப்போ வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அது வாங்க முடியாது. ஏன்னா முழுக்க இந்த ஸ்பைவேர் ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் அவங்க விற்பனை செய்யறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பயன்படுத்தி வர்றதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அதிகாரப்பூர்வமாக, அதாவது இந்தியா பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பயன்படுத்துதா இல்லையா அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரைக்குமே இல்லை. இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் மூலியமாக மக்களை அச்சுறுத்தி வருவதாக பல்வேறு நாடுகளும், ஏன் ஃபேஸ்புக் கூட வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குகளுக்கு எல்லாம் அந்த கம்பெனி, அதாவது இந்த கிரியேட் பண்ண கம்பெனி என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை, இதெல்லாம் தவறான பொய்யான தகவல், முழுக்க ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே நமது மென்பொருள், அதாவது இந்த ஸ்பைவேர் செயல்படுவதாக அவங்க மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. டெக்னாலஜி இஸ் எ டெக்னாலஜி, இட் மேட்டர்ஸ் ஹவ் வி ஆர் யூசிங் இட். ஹவெவர் we are not getting into politics related stuff. எந்த ஒரு பொருளுமே அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அது நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமா இல்லை கெட்டதுக்கு பயன்படுத்துகிறோமா அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. இந்த ஸ்பைவேர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் மூலியமாக அவங்க ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி இது எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது மூலியமாக ஒரு லிங்க் மூலியமாக உள்ளே வரலாம். இல்லை அவங்க டைரெக்டாக ஒரு கால் பண்ணி ஒரு மிஸ் காலை கொடுத்து அது மூலியமாக இன்ஜெக்ட் பண்ணி அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஹேக் செய்யப்பட்ட ஃபோனு இல்லை ஒரு டிவைஸோ என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ். ஒரு எஸ்எம்எஸ்ல அது உங்களுக்கு அனுப்புனதா இருக்கலாம், இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புனதா இருக்கலாம். கம்ப்ளீட் உங்களை எஸ்எம்எஸ்ஸை ஹேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இமெயில்ஸ்.
இமெயில்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் அமிச்ச இமெயில், உங்களுக்கு அமிச்ச இமெயிலே உங்களுடைய இன்பாக்ஸில் இருக்கிற எல்லா இமெயிலையும் அவங்க ரீட் பண்ண முடியும். மூணாவது வந்து வாட்ஸ்அப் சாட்ஸ், கால்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம், நீங்கள் பேசுனதை கொண்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் இது வாட்ஸ்அப்பாலேயே பண்ண முடியாது. ஏன்னா எண்ட் டு எண்ட் வந்து என்கிரிப்டட். இப்போ ஒரு சென்டர் ரிசீவர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் பேசிக்கிறது என்ன, மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இட்ஸ் என்கிரிப்டட். அதாவது யாரும் வந்து டீக்ரிப்ட் பண்ணி அதை படிக்கவோ இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற ஒட்டு கேட்கவோ வாட்ஸ்அப்னாலே முடியாது. அப்படி முடியாத ஒன்றை இந்த ஸ்பைவேர் மூலியமா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. அடுத்தது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் சரி, எல்லா வீடியோஸும் சரி, ஏன் நீங்கள் மறைச்சு வச்சுக்கிற, நீங்கள் ஒரு வால்ட்டில் போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் என்ன தான் கிராக் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க அலேக்கா தூக்கிட்டு போக முடியும். அடுத்தது தே வில் ஆக்டிவேட் யுவர் மைக்ரோஃபோன். இப்போ வந்து மைக்ரோஃபோன் நம்ம எப்போ யூஸ் ஆகும், ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறீங்க அப்போ வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து ஆன் ஆகும். அப்படி இல்லை மற்ற டைமில் வந்து அது ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இது ஸ்பைவேர் ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் போய் ஜஸ்ட் எங்கே போனாலும் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, மொபைல் இல்லாமல் எங்கேயுமே போகிறதே கிடையாது. அப்படி போகும்போது நீங்கள் யாருக்கிட்டே நார்மலாக பேசலாம். பட் அவங்க வந்து அந்த வாய்ஸ் வந்து மைக்ரோஃபோன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, நீங்கள் யாருக்கிட்ட என்னென்ன பேசுகிறீங்க, மொபைலில் பேசல, நார்மலாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆக்டிவேட் கேமராஸ். நீங்கள் கேமராவை வந்து உங்களுக்கே தெரியாமல் அவங்க கேமரா ஆக்டிவேட் பண்ணி உங்களை வந்து சர்வேலன்ஸ் மூலமா கண்காணிக்க முடியும். அதாவது ஒரு சிசிடிவியை வச்சு எப்படி பார்க்க முடியுமோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்ற மொத்தத்தையும் வந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்தது ரெக்கார்ட் கால்ஸ் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் யாருக்கு பேசுகிறீங்க இல்லை அங்கேருந்து உங்களுக்கு வர்ற கால் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிபிஎஸ் டேட்டா. இப்போ நீங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணி எங்கே போனாலும் ஒன்ஸ் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை லைவாக ட்ராக் பண்ண முடியும் இல்லையா, அந்த ட்ராக்கிங் அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கேலண்டர். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய புள்ளிகளாக இருந்தாலும் நீங்கள் யார் கூட மீட்டிங் இருக்குது, எங்கே பேச போகிறீங்க, இப்போ நவடேஸ் வந்து எல்லாமே ஆன்லைன், எந்த லிங்க்லேருந்து நீங்கள் எங்கே எத்தனை மணிக்கு மீட்டிங் வந்து பேச போகிறீங்க, எது சம்மந்தமாக பேச போகிறீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்றது நீங்கள் மொபைலேருந்து பேசுகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியும் அவங்க வந்து வச்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலி வந்து கான்டாக்ட்ஸ். எல்லா கான்டாக்ட்ஸும் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா இல்லை இன்ஸ்டால் ஆகிருக்கு, இந்த ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகிருக்கிற அந்த டிவைஸில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸுமே எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது ஒரு மனிதனுடைய நிழலாக இருந்து இவ்வளோத்தையும் அவங்க வந்து சேமித்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா யோசிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாளில் 2 நாளில் பண்ணக்கூடியதாக இல்லை. இது வந்து த்ரூ அவுட் வந்து ஒரு 30 டேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு 1 இயராக இருக்கலாம். எல்லாத்தையுமே இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு தெரியுது இல்லை. அதனால தான் இந்த இஷ்யூ வந்து இட்ஸ் பிகம் மோர் சென்சிட்டிவ். இதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இது பேசப்படக்கூடிய ஒரு விவாதமாக மாறி இருக்கு. சரி, இந்த ஸ்பைவேர் வந்து ஒரு மொபைலில் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும், அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில முறைகள் இருக்குது. அதை நான் இன்னும் R&D பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப்பில் வந்து செட்டப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். அது முழுவதுமாக வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஹேக் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்றது மிக மிக தவறான விஷயம். அன்டில் சட்ட ரீதியாக அணுகி சைபர் கிரைம் மூலியமாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒருத்தவங்களை உளவு பார்க்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு சாதாரண காமன் பீப்புளுக்கு வந்து ஹேக் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்றது மிக 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 தவறான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணாப்பின்னான்னு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, பப்ளிக் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளே செக்யூர் பண்ணுறதுன்றது இன்றைய காலகட்டத்தில் மிக 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 முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.